ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ நல்லா பாருங்கண்ணா, இந்த சம் பாருங்க. இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, ஆமாவா? இந்த மாதிரி இருக்கா? ரைட். அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு செமி சர்க்கிளை கட் பண்ணி எடுத்திருக்காங்க, ஆமாவா? கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கிரீன் கலர் பார்ட்டை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. am I right? சரி, ஓகே. இப்போ இது எப்படி, இப்போ நான் இங்க போட்டேன் இல்லையா, இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ல இருந்து இந்த செமி சர்க்கிளை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்காங்க, ஆமாவா? ரைட். அப்ப இது 7 கொடுத்துருக்காங்க, இது 10 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெக்டாங்கிள் அப்படின்னா மேல இருக்கிற ஆங்கிளும், இது மேல இருக்க லென்த் எனக்கு எவ்வளவுதான் இருக்கும்? 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் த ஃபிகர் கண்டுபிடிக்கலாம். இந்த ஏரியா ஆஃப் த ஃபிகர் சொல்யூஷன் போட்டுக்கங்க. இந்த டயக்ராம் தேவையில்லை, ஓகே? சொல்யூஷன் போட்டுட்டு ஏரியா ஆஃப் ஃபிகர் அந்த கிரீன் கலர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ல இருந்து ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள், அவங்க சர்க்கிளை கட் பண்ணி எடுக்கல, செமி சர்க்கிளை மட்டும் தான் கட் பண்ணி எடுத்திருக்காங்க, இந்த பார்ட்டை மட்டும் தான் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளை மைனஸ் பண்ணணும். இது கிளியரா இருக்காங்கண்ணா? ரைட். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன சாமி? லென்த் இன்ட்டு பிரெத், இதுதானக்கண்ணா ஃபார்முலா. அடுத்தது ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா என்ன? 1/2 பை ஆர் ஸ்கொயர் ஆக்கண்ணா. ரைட். லென்த் என்னங்க? 7 இன்டூ பிரெத் என்னங்க? 10 மைனஸ் 1/2 இன்டூ பை இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்க சொல்லியிருக்காங்க? 22/7 இன்டூ ஆர் என்னங்க இதுல? இவருங்க ஆர்ன்றது என்னோட ரேடியஸ், சரியா? இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கங்க, அசியூம் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கங்க. இந்த சர்க்கிள்ல இந்த லென்த்துக்கு பேர் என்ன? இதுதானே டயாமீட்டர். அப்ப நல்லா கவனிங்க, அப்ப செமி சர்க்கிளுக்கும் இதுதானே டயாமீட்டர். அப்ப செமி சர்க்கிளோட டயாமீட்டர் இது 7னா இதுவும் எனக்கு என்னது? 7 தானே. அப்போ டயாமீட்டர் 7னா ரேடியஸ் என்ன? 7/2, ஆமாவா? அப்ப இந்த இடத்துல நான் ரேடியஸ் இருக்க இடத்துல என்ன போட்டுப்பேன்? 7/2. ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 தடவை 7/2 போட்டுப்பேனா? அப்ப இது 1 டைம், இது 1 டைம், ஓகே? 2 டேபிள்ல இது 1 டைம், இது 11 டைம்ஸ், ஆமாவா? இப்ப அடுத்தது இங்க போட்டுட்டா 7 into 10 70 மைனஸ், இப்போ மேல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்க, 11 into 7 77 divided by 2 into 2 4, ஓகே? அடுத்தது ஒரு பக்கம் நம்பர், இன்னொரு பக்கம் ஃப்ராக்ஷன், நடுவுல மைனஸ் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்பேன். ஸோ 70 into 4 என்ன? 7 4s are 28, ஒரு 0 அப்படியே போட்டுக்குங்க, ஓகே? மைனஸ் 77 ஹோல் டிவைடட் பை 4 ஆயிடும். இந்த ஸ்டெப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, சரியா? அடுத்தது 280, இந்த இதுக்கு முன்னாடி எந்த சைனும் இல்லை அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கணும்? பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். 77 மைனஸ், ரைட்டா? பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ 0ல 7 போகாது. ஸோ பொறுமையா 1 கடன் வாங்கி 302. ஸோ அப்போ 203/4. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்? 4 டேபிளால டிவைட் பண்ணணும். பண்ணிடலாமா? ஸோ 203 divided by 4. ஸோ 15 போட்டிங்கன்னா 50 into 4 200. ஸோ 3 பாயிண்ட் வச்சிங்கன்னா 0, ஓகே? ஸோ அப்போ 7 4s are 28. ஸோ 2 ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கு, ஸோ அதனால 0 போட்டா 5, தட்ஸ் ஆல். ஸோ என்னோட ஆன்சர் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஏரியா ஆஃப் த ஃபிகர் என்னது எனக்கு? 50.5
0.75. இப்பதான் மேட்ரே. யூனிட் ரொம்ப முக்கியம். இங்க என்ன இருக்கு? டயகிராம பாருங்க. அவங்க என்ன யூனிட் குடுத்துருக்காங்களோ அத அப்படியே போட்டுக்கங்க. இஃப் இன் கேஸ் இட் இஸ் ஏரியாவா இருந்தா மேல ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் கண்ணா. சோ ஏரியா கண்டுபிடிச்சாச்சா? ரைட். இப்ப பெரிமீட்டர் பாத்திரலாமா? கொஞ்சம் டைம். தட்ஸ் ஆல். இப்ப பெரிமீட்டர் பாத்திரலாமா? ரைட். பெரிமீட்டர்ன்றது ஒண்ணும் இல்லப்பா. இருக்கிற சைடுல இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான் பெரிமீட்டர். இங்க பாருங்க. இது 10 அப்படின்னா இதுவும் 10. ஆமாவா? இருங்க. சொல்யூஷன். இப்போ பெரிமீட்டர் தானே? எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 10 பிளஸ் 10 இங்க என்ன இருக்கு? பிளஸ் 7. இப்போ இதையும் பிளஸ் 7 என்னால ஆட் பண்ண முடியுமா? அப்படின்னா ஆட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் எனக்கு 7. இங்க ஒரு கர்வ் இருக்கு. ஆமாவா? இதுக்கு பேரு ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு கர்வ் இருக்கு. இந்த கர்வ் பாருங்க இப்படி இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு வளையலோட பாதி மாதிரி இருக்கு இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வளையலை பத்தி இருக்கிற ஏரியாவை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேரு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்கேனா? இதை மட்டும் கொஞ்சம் கவனிப்பா. சர்க்கம்ஃபரன்ஸ். ஆமாவா? ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த இதுக்கு பேர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவாங்க. வெறுமனே இந்த லைன் இந்த ஒரு கர்வ் இருக்குல்ல இதை மட்டும் பார்க்கறது தான். அப்போ இதுக்கு பேரு சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr. ஓகேவா? இப்போ இதுல எனக்கு ஃபுல்லா இல்ல, பாதி தான் இருக்கு. இந்த பாதி மட்டும் பார்த்தா நான் போதும். அப்போ ஒரு விஷயத்தோட பாதி தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்? டிவைடட் பை 2. ஸோ 2 கேன்சல் பிளஸ் பை ஆர். அவ்வளவுதான். ஓகே, இது புரியுதா? ரைட். அப்போ 10 பிளஸ் 10 20, 20 பிளஸ் 7 27 பிளஸ் இவங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 22/7 ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. இன்ட்டு ஆர் என்ன? நாம இப்போதானே பார்த்தோம். டோட்டலா எனக்கு 7, டயாமீட்டர் 7, அப்போ ரேடியஸ் 7/2. ஓகே, இது கேன்சல், இது 2 டேபிள் 22 11 டைம்ஸ். தட்ஸ் ஆல். அப்போ 27 பிளஸ் 11 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 38. யூனிட் என்னதுங்க? மீட்டர். ஏரியாவை தவிர்த்து மிச்சம் எது வந்தாலும் ஸ்கொயர் சேர்த்தக்கூடாது. ஏரியா வந்தால் தான் ஸ்கொயர் சேர்த்தணும். மிச்சதெல்லாம் பெரிமீட்டர், லென்த்து இதெல்லாம் கேட்டாங்கன்னா யூனிட்டை அப்படியே போட்டுக்கணும். ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.